அருள் திறன் உடையவளே ஆனந்த வாழ்வுதலை அன்புக்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வுதலை அம்மா ஆனந்த வாழ்வுதலை அன்புக்கு அளிப்பவளே செப்பவளே நிவள் மகிழோ உபயவளே கப்பகமே உனையடி துணையாரம்மா அதிக போற்று கற்பகமே உனையடி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடி பாட்டிகளும் நெஞ்சிரு கோவிலிலே கலைவடி பாட்டிகளும் நெஞ்சிரு கோவிலிலே சிலைவடி வாயிலிருந்து உலகேலும் காப்பவளே அம்மா மகிழோமயவனே கற்பகமே உனையடி துணையாரம்மா நீயே கதியன போற்று என்னை கல்பாரம்மா கற்பகமே உனையடி துணையாரம்மா அம்மா 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 நேரன்போம் மறுமதிற்கு மறுவைக்கு முறைய பாண்டதகுடி கிளம்ப சென்ற பெரியவர்களே ஏழரை தாய்மார்களே இந்த அற்புதமான ஒரு நிகழ்வினை ஒளிப்பதிவு செய்த உலகமெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்விற்கு மிக அருமையாக மிகச்சிறப்பாக இருக்கிறது ஒளிப்பதிவு முத்து கரூரை சேர்ந்தவர்கள் உங்களுக்கும் இந்த பக்க மேகம் என்ற கூடிய அன்பு சகோதரர்கள் திருமுருகன் அன்பு சகோதரர் நம்முடைய சமயமுத்து மாப்பிள்ள ரஞ்சித் நாகராஜ் உங்களுடைய அனைவருக்கும் என் சார்பும் எங்களுடைய கலைக்குழு சார்பும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வந்து தொலைகை நண்பர்கள் எல்லாம் மணி ஏறக்குறைய 5 மணி ஆக போகுது. கூட்டம் மிக குறைவாக இருக்கிறது. ஏன்னா சுற்ற நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருந்தும் கூட நம்முடைய நிகழ்வை பார்ப்பதற்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அமர்ந்திருந்து இந்த நிகழ்வை பார்க்கிற உங்களுடைய அனைவருக்கும் மீண்டும் உங்களுடைய கலைக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வந்து பயன்படுகின்ற வேலையில் அந்த விவசாயம் சார்ந்த பகுதியாக இருக்கிறது. ஏற்பிடித்த உழவன் மாற வேண்டும், அவருடைய குழுமை இன்னும் தலை துவங்க வேண்டாம். மாத மும்மாலை மலைவழிவிட காலத்தினாலே அம்மனுக்கு கிழக்காலே அன்னமாய் மேற்காலே என்ற அற்புதமான வாசியத்தை பார்க்கையிலே தந்த 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 அம்மன் கோயில் கிழக்காலே அன்னமய மேற்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னமய மேற்காலே நம்ம ஒரு நடுவோடு கேதடி நடுசர நம்ம கண்டு சொக்குதடி நடுசர நம்மள கண்டு சொக்குதடி அம்மன் கோயில் கிழக்காலே
பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முழுமனோ பேசையிலே மூக்கோடு மூக்கை வச்சு முழுமுழு பேசையிலே மலைய திறந்து விட்டா மனசனி நிறைஞ்சு வரும் திறந்து விட்டா மன தண்ணி நிறைஞ்சு வரும் மேக பாத்திருக்கும் அந்த காங்கடி நிறைஞ்சு வரும் அம்மன் கோயில் இறக்காலே அந்த வயல் மேற்காலே ஒரு நடுவாலே எனக்கு ஐயோ நன்று சொல்ல நம்ம கண்டு சொத்துதடி அங்கால அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அங்கால அம்மனுக்கு அடியில உங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து தருவாளே 1000 பாட்டுக்கவே அடி எடுத்து கொடுப்பாரு சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வனம் கொடுத்தா அங்கால அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சா சங்கீத பறிக்க சொல்லி சாரீரம் தருவாளே அவன் கோயில் கிழக்காலே அந்த வயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாள நிற்கிறதடி மனுஷன் நம்மளை கண்டு சொக்கீரடி நட்டு சொல்ல நம்ம கண்டு சொத்துதடி நட்டு சொல்ல நம்ம கண்டு சொத்துதடி அதற்கு இணங்க வண்ண வண்ண மலர்களாக இருக்கக்கூடிய வாரம் அமைக்கிறது அற்புதமான காரகம் அருமையான மனம் அன்பார்ந்த பெரியவர்கள அன்பார்ந்த தாய்மார்கள உங்க எல்லா பேருக்கும் மகிழ்ச்சியா இருக்கணும் நினைப்பு இருக்குதா ஒரு எண்ணங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் விடிந்தா எவ்வளவோ செலவுகள் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் எல்லா பேருக்கும் மகிழ்ச்சியா ஓடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கா இல்லையா இருக்கிறது ஆக அப்படி மகிழ்ச்சியா வாழணும் எல்லா பேரும் மகிழ்ச்சியா வாழ்றோமா உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு துயரங்கள் ஆனா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு 3 விஷயங்களுக்கு எனக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனும் அவரை மேற்சத்துக்காராக இருக்கட்டும் அன்பு சகோதர அன்னை மெஸ்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உலகத்திலேயே மகிழ்ச்சியா உள்ளதுக்கு 3 விஷயங்கள் தாங்க என்ன விஷயம் ஆமா 3 தான் 3 இருந்தா மகிழ்ச்சியா இருக்கலாம் 3 இல்லாம நாங்களே மயங்கி உட்கார்ந்து நீங்க நினைக்கிற 3 பேர் நான் சொல்ற 3 பேர் இங்க பாருங்க ஒன்று கடன் இல்லாத வாழ்க்கை என்ன மனிதன் என்ன குடும்பத்திலே கடன் இல்லாமல் இருக்கிறார்களோ அவருக்கு வாழ்க்கையில நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் 1 2 வெளிநாடு செல்லாத வாழ்க்கை இப்ப பாருங்க இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்களை படுத்த இளைஞர்கள் வெளிநாடு போகத்திலே வெளிநாடு போற நிறைய சமருக்கு உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் வாழக்கூடிய பருவமும் அந்த வயசு தான் வாழக்கூடிய வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிறைய பணத்தை தேடிக்கொண்டு பின்னால வந்து நம்ம ஊர்ல வந்து உட்காந்துக்கிறோம் நல்லா சிறப்பா வாழ நினைக்கும் போது நம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கை அந்த பருவத்தை வீணாக்கி விட்டு பின்பு பணத்தை கொண்டு என்ன பிரயோஜனம் ஆக யாருக்கு பசி இருக்கிறதோ பசி இருக்கும்போது உணவு இருக்கணும் இல்லைங்களா தாகம் இருக்கும்போது தண்ணி இருக்கணும் இது ரெண்டுமே இல்லாத போது நிறைய இருந்து என்ன பிரயோஜனம் என்ன பயன் ஆக வெளிநாடு போகாத வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் 2 3 தன்னுடைய உழைப்பிலே அரவித்து கஞ்சியாக சரி தன்னுடைய குடும்பத்தோடு அமர்ந்து யார் ஒருவர் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும் அவன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் ஆக இந்த 3 விஷயம் நம்ம கடைபிடித்தமான வாழ்க்கையிலே நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய காரணத்தாலே அன்பான பெரியவர்களே அன்பு மலர்களே நாளை நமதே நினைத்து பார்க்கையில் அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய்களை வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி செல்லும் நாளை நமதே காலங்கள் சோழைகள் மலர்ந்து தாய்களாகும் நமக்கென மலர்ந்து நாளை நமதே இந்த நாளும் நமதே
பாசமெல்லும் நூல் வழி வந்த பாசமர் கோட்டம் ஆடு மலையில் அமைவதுதானே வாழ்க்கை போட்டோட்டம் பாசமெல்லும் நூல் வழி வந்த பாசமர் கோட்டம் ஆடு மலையில் அமைவதுதானே வாழ்க்கை போட்டோட்டம் மூடி தமிழும் ஓரிடமில்லை பாட வேண்டும் காவியம் சொல்வே நினைவுகள் எந்த நாளும் மாறாது நமதே எந்த நாளும் நமதே வீடுகள் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே வீடுகள் கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நாடு வீடு உங்களை நம்பி நீங்கள் தானே அல்பல் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயம் என்று மாறாது நாளை நமதே நமதே நாளை நமதே நமதே ஆமாங்க அந்த அளவுக்கு இருக்கு இந்த காரணத்தினாலே நன்றி கரகோஷம் எழுப்பிய அன்பு அண்ணன் அவர்களுக்கு மதுரை சேர்ந்தவரா நீங்க மதுரை பகுதி அலங்கநல்லூர் மிகச்சிறப்பு இந்த தம்பி கூட அருமை மருமகை அலங்கநல்லூர் பக்கத்தான் ஊர் அவர் கரவனூர் ஆமா நாரத விஷம் போட்டவரும் அவரும் அந்த பக்கத்து ஊர் தான் பூலாம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமா எல்லா பேருமே உங்களுடைய பகுதியை சேர்ந்தவன் நானும் உங்களுடைய பகுதியை சேர்ந்தவன் தான் என்ற காரணத்தினாலே ஆக அற்புதமான வனமாக இருக்கிறது நல்ல வனமாக இருக்கிறது வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும் பாருங்களேன் அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி மூன்று விஷயங்கள் நிச்சயமாக உண்டு என்னங்க சமயத்துக்கு மூன்று விஷயங்கள் மூணு தான் அதுவும் மூணு தான் நீங்க நினைக்க மூணு சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லி வாழ்க்கையில் எங்க பாருங்களேன் அவன் அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக ஒன்று என்னன்னா இயலாமை நாங்களே அதை மறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீங்க வேற மூணு இருங்க விடிபொழுது ஆயிடுச்சுங்க இனி அவன் நினைக்கூடாது இந்த காரணத்தினாலே ஒண்ணு இயலாமை மனிதனுக்கு எந்த நேரத்தில் முடியாத சூழ்நிலை எல்லா நேரத்திலும் வரும் ரெண்டு நோய் மூணு மரணம் இந்த மூணு விஷயம் எல்லா பேருக்கும் உண்டு பாருங்க நம்முடைய பகுதியில நல்ல ஒரு அரசு பணியில கூடிய ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே நிறைய சம்பளம் 50,000 சம்பளம் 1 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு வருமானம் வருகிறது அப்ப என்ன பண்ணாங்க அந்த நேரத்தில் அவர்களுக்கு திருமண நாள் வருகிறது திருமண நாள் வரமே என்ன பண்றாங்க பக்கத்தில் நகரம் கரூருக்கு போய் நிறைய துணிமணி ஆடை ஆபரணங்கள் நகைகள் நிறைய வாங்கிட்டாங்க மாலை 5 மணி ஆயிடுச்சு 5 மணி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவருக்கு திரும்ப கிட்ட வேலையை பார்த்தா ஒரு வயதான தாய் இங்க பாருங்க அப்பா பசிக்குதுப்பான்னு சொல்லி கையை நிற்கிறாரு அப்ப அந்த கணவன் என்ன செய்யறா தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து அம்மா கொடுக்கும் இந்த மனைவி பாக்குறார் ஏங்க உங்களுக்கு புத்தி இல்லையாங்க பசிந்தானே நம்ம கேட்டு ஒரு 5-10 எடுத்து கொடுக்கலாம்ல அதை விட்டு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்களே அப்பதான் சொல்றாங்க பாருமா ஒவ்வொரு மனிதனுக்கு இயலாமை நோய் மரணம் மூணுமே இறைவனாக வகுக்கப்பட்ட ஒன்று இது இறைவனுடைய காரியம் யாருக்கு எப்ப வரும் யாருக்கு தெரியாது ஆக இந்த இறைவன் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் நம்ம செய்தவை ஆனால் அந்த மூன்று விஷயங்களை இறைவன் நமக்காக தள்ளி போடுவான் இல்லைங்களா இப்ப நம்ம உடல்நிலை சரியில்லாம வீட்டுல இருக்கோம் யாருமே இல்ல அந்த நேரத்தில் நம்முடைய நண்பர் ஒருத்தர் ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தா அவர் தான் நமக்கு தெய்வம் கண்கண்ட தெய்வம் யாரு நண்பர் தான் அப்ப சிவபெருமான் அப்படியே சூழலத்தோட வந்தவருக்கு மாத்திரை நமக்கு வாங்கி கொடுப்பாரு இறைவன் தன்னுடைய ஒரு தோழராக அவர் அனுப்பி வைப்பார் தன்னுடைய தூதுவனாக அனுப்பி வைப்பார் அவர் தான் நமக்கு கண்கள் வேண்டிய காரணத்தினாலே அப்படிப்பட்டவர்களை காண வேண்டும் அப்படிப்பட்ட உறவுகள் வேண்டும் நல்ல உறவுகள் வேண்டும் நல்ல இணைப்போம் நல்ல இணக்கம் என்ற காரணத்தினாலே இந்த அற்புதமான வண்ண பார்க்கையிலே தென்னன் கீற்றும் தென்றல் காற்றும் கைகுலிக்காகின்ற வண்ணமேல கட்சை மாயமான கவலை ராகத்திலே
தென்னோக்கி தோத்தென்று காத்தும் அஞ்சர கைகுலுக்கும் காலமடி பாடி சோடி தேடு நேரமடி ஆசைகளோ கோடி காத்தும் கை கொடுக்கும் காலமடி நீ கொஞ்ச பூவே மழாய் கொத்தும் போதே போட்ட பாயே சோனாய் போட்டு பாரு நீ கொஞ்ச பூவே மழாய் கொத்தும் போதே போட்ட பாயே சோனாய் போட்டு பாரு ஏன் இந்த கோபம் ஆளான பாவம் நீங்க நேரம் சோகங்கள் மாறும் பல்லாக்கு பாறைக்கு வரவேணோ நாளைக்கு நதி உன்னோடு வரவேண்டும் நாளைக்கு போதுமொழி போத்திருக்கும் உங்கள்தான் உள்வாசம் லாலலா லாலலா காட்டும் கை கொடுக்கும் காலமடி காட்டும் கை கொடுக்கும் காலமடி நம்பாடி சோடி தேடு நேரமடி ஆசைகளோ கோடி லாலலா 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 வந்து இவ்வளவு நேரமாக்கி உள்ளே யாராவது இருக்காங்களா ஏன் சத்தம் கேட்குமா என்று கவனிக்கலாமா?